வணக்கம். தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான வானிலை அப்டேட். ஒரு புது சிஸ்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. இதனால அடுத்த 3 நாளைக்கு ஹெவி ரெயின் வார்னிங் கொடுத்திருக்காங்க. அதோட முழு விவரங்களையும் இப்ப நாம பார்க்கலாம். சோ வரப்போற நாட்கள்ல வானிலை எப்படி இருக்க போகுது, குறிப்பா எந்தெந்த மாவட்டங்கள்ல நாம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும், வாங்க இத பத்தி தான் இப்ப நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த கனமழை வார்னிங்குக்கு என்ன காரணம்னு பாத்திரலாம். இந்த புதுசா உருவான சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது எங்க இருந்து வருது, எப்படி உருவாயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்மண்டலம்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, வளிமண்டலத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல காத்தோட பிரஷர், அதாவது அழுத்தம் சுத்தி இருக்கிற இடங்களை விட ரொம்ப கம்மியாயிடும். அப்படி பிரஷர் குறையும் போதே அங்க தானா மேகங்கள் உருவாகி அது மழையா பெய்ய ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு வரப்போற மழைக்கு இதுதான் மெயின் ரீசன். சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிஸ்டம் தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவாகியிருக்கு. அங்க இருந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வந்துட்டு இருக்கு. அடுத்த 48 மணி நேரத்துல, அதாவது 2 நாள்ல இது தென்மேற்கு வங்கக்கடலுக்கு வந்துடும்னு கணிச்சிருக்காங்க. ஓகே, இந்த சிஸ்டம் இப்படி நகர்றதால நாளைக்கு, அதாவது ஜனவரி 8ஆம் தேதி என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும்னு பார்க்கலாம். நிறைய மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. நாளைக்கு எங்கெல்லாம் மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல். அப்புறம் அப்படியே தெற்கு பக்கம் வந்தா தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இந்த எல்லா மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாவட்டங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது டெல்டா மாவட்டங்கள். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அப்புறம் புதுக்கோட்டை. இந்த 5 மாவட்டங்கள்லயும் கனமழை மட்டுமல்ல, மிக கனமழை பெய்யும்னு வார்னிங் கொடுத்திருக்காங்க. அதாவது இங்க மழையோட தீவிரம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் சில மாவட்டங்களுக்கும் அலர்ட் இருக்கு. ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், அப்புறம் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, இந்த மாவட்டங்கள்லயும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. கூடவே புதுச்சேரி, காரைக்காலுக்கும் இதே எச்சரிக்கை தான். சுருக்கமா சொல்லணும்னா, தமிழ்நாட்டோட பெரும்பாலான கடலோர பகுதிகள், டெல்டா பகுதிகள் எல்லாமே நாளைக்கு ஒரு நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். சரி, நாளைக்கு இப்படி. அப்போ அடுத்த நாள் ஜனவரி 10ஆம் தேதி நிலைமை எப்படி இருக்கும்? அன்னைக்கும் இந்த சிஸ்டத்தோட தாக்கம் தொடரும். ஆனா மழை பெய்யுற இடங்கள் கொஞ்சம் மாறும். ஜனவரி 10ஆம் தேதி அன்னைக்கு குறிப்பா கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, அப்புறம் புதுச்சேரி, இந்த 4 இடங்கள்லயும் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யணும்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த பகுதிகளில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே ஜனவரி 10ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை பகுதிகள்லயும் கனமழை தொடரும். அதோட கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் போன்ற உள் மாவட்டங்கள்லயும் மழை இருக்கும். இது போக திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இந்த டெல்டா மாவட்டங்கள்லயும் மழை நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நாம 3ஆவது நாளான ஜனவரி 11ஆம் தேதிக்கு வருவோம். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா மழையோட தாக்கம் மெயினா வட தமிழக மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கும்னு தெரியுது. ஜனவரி 11ஆம் தேதி அன்னைக்கு வட மாவட்டங்கள்ல கவனம் தேவை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, இந்த எல்லா மாவட்டங்கள்லயும் கூடவே புதுச்சேரி, காரைக்கால்லையும் கனமழை பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுவரைக்கும் மழை எங்கெல்லாம் பெய்யும்னு பார்த்தோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்னிங். இது குறிப்பா கடலோர பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கும் மீனவ நண்பர்களுக்கும். மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் அடுத்த 2 நாளைக்கு காத்தோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மணிக்கு 55லிருந்து 65 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த சூறாவளி காற்று வீசும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது நிஜமாவே ரொம்ப அபாயகரமான வேகம். இந்த மாதிரி பயங்கரமான காத்து வீசுறதுனால அடுத்த 2 நாளைக்கு மீனவர்கள் யாரும் கடலுக்கு போகவே வேண்டான்னு வானிலை ஆய்வு மையம் ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு அறிவிப்பு. தயவு செஞ்சு எல்லாரும் இதை கவனத்துல வச்சுக்கோங்க. இந்த 3 நாள் வானிலை முன்னறிவிப்பு உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல்களை வச்சு வரப்போற நாட்களை சந்திக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸை கவனிச்சுட்டே இருங்க.